எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று சொன்ன வரிகளை நினைத்து மதுரை இலக்கிய பேரவை, சன்சரன் சமூக மற்றும் கல்விநல அறக்கட்டளை, JCTV இணைந்து வழங்குகின்ற உன்னதமான குறும்பட்டிமன்ற திருவிழாவிலே இன்றைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். சோதனைகளை சாதனைகளாக்குவது ஆண்களா பெண்களா? சோதனைகளை சாதனையாக மாற்றுவது ஆண்களா பெண்களா? ஆண்களே என்று ஒரு அணி அற்புதமாக அமர்ந்திருக்கிறார்கள், பெண்களே என்று ஒரு அணி அற்புதமாக அமர்ந்திருக்கிறார்கள். ஆண்களே என்று சொல்வதற்காக நீதிமன்றத்தினுடைய, மாவட்ட நீதிமன்றத்தினுடைய சிரஸ்தார், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற வடக்கு மாசி வீதி தந்த சொக்க தங்க சுந்தரமூர்த்தி வந்திருக்கிறார். அந்த அணி சேர்க்கிற விதமாக மிக அற்புதமாக ஒரு மருந்து பொருள் நிறுவனத்திலே, மருந்து வணிகத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய, போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கவிஞர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற திருமலை முருகன் இருக்கிறார். இந்த பக்கம் பார்க்கிற இரண்டு அற்புதமான பெண்மணிகள், திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். பெண்களே என்று சொல்வதற்காக, அந்த அணியில் அணி சேர்ப்பதற்காக திருமதி சுகன்யா அவர்கள் வருகின்றிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு வித்தியாசமான ஒரு சூழலிலே, சோதனையான ஒரு சமூகத்திலே பிறந்து அதை சாதனையாக மாற்றிய பெண்கள் வரலாற்றை திருத்தி எழுதிய பெருமக்களாக அமர்ந்திருக்கக்கூடிய உசிலம்பட்டி தந்த சொக்க தங்கங்க. அதுக்கு தான் இந்த பீடிகை, வேற ஒன்றும் கிடையாது. இரண்டு பேருமே உசிலம்பட்டி. அப்ப நம்ம சிந்திச்சுக்கணும் எப்படி இருக்குன்னு. அப்படி அற்புதமான பெண்மணிகள் இன்னைக்கு சாதித்ததற்கு அடையாளமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையிலே சோதனை எல்லாருக்கும் வரும். இறைவன் சோதிப்பான், மனைவி சோதிச்சானா எப்படி இருக்கும்? அது ரொம்ப பெரிய இது. அதனாலதான் சோதனை எல்லாருக்குமே பரிசோதனை அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா லேபரேட்டரிக்குள்ள நுழைஞ்ச உடனே இதை பரிசோதனை பண்ணி ஒரு முடிவு சொல்லு அப்படின்னு ஒரு முடிவு வேணும். முடிவு இருந்தா தான் மதிப்பெண் கொடுப்போம்னு வச்சுக்கோங்க. ஒரு சோதனை, அதை எப்படி மாத்துறது? எல்லாருக்குமே சோதனை இருக்குது. இந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய இது யார்? ஆண்கள் தான் அப்படின்னு சொல்வதற்காக திரு சுந்தரமூர்த்தி இதோ வருகிறார். ஆண்குல பிரதிநிதியாக அவரை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சோதனையை சாதனை ஆக்குவது ஆண்களா பெண்களா என்ற இந்த அருமையான தலைப்பில் சோதனையெல்லாம் யாருக்கு வருதுன்னு பார்ப்போம். சோதனை எல்லாருக்குமே வருது. நம்ம நமக்கு மட்டும்தான் வருதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆமா, இதுல அனைவரும்னா ஆண்களுக்கு வருது பெண்களுக்கு வருதுன்றது அதனுடைய பொருள். எல்லாருக்குமே வருது. சோதனை இல்லாத உலகம் கிடையாது. சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா செய்யக்கூடிய செயல்கள் அது சாதனை கிடையாது. அதை தாண்டி ஒரு பெரும் முயற்சி தேவைப்படக்கூடியது, ஒரு அறிவுத்திறன் கொண்டு செய்யக்கூடிய ஒரு செயலைத்தான் நாம் சாதனை என்கிறோம். ஒரு உயர்ந்த செயல் அப்படின்னு வச்சுக்கலாம் சாதனைங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா சோதனை எங்கேருந்து வருது? அடுத்த கேள்வி என்னங்க, வீட்டில் என்னங்கன்றாங்கன்னா சோதனை வந்துச்சுன்னு அர்த்தம். பாத்ரூம்ல இருந்து என்னங்கன்னா குழா உடஞ்சி போச்சு தண்ணி வரலன்னு அர்த்தம். பெட்ரூம்ல இருந்து என்னங்கன்னாங்கன்னா ஏசி ஓடல அப்படின்னு அர்த்தம். கடையில இருந்து என்னங்கன்னாங்கன்னா பில்ல கட்டுப்பான்னு அர்த்தம். ஓ, ரொம்ப படாதபாடுபட்டிருப்பீங்க போல. இந்த மாதிரி சோதனைகள்லாம் வருது. அதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி கூப்பிடும் போது, பாத்ரூம்ல இருந்து கூப்பிடும் போது என்னங்கன்னும் போது, நான் பிளம்பர் இல்ல அப்படிங்கிறாரு. பெட்ரூம்ல கூப்பிடும் போது நான் எலக்ட்ரீஷியன் இல்ல அப்படிங்கிறாரு. பார்த்துச்சு, நீ எனக்கு புருஷனே இல்லைன்றுச்சு. இந்த மாதிரி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்ப பெண்களுக்கு வந்த பிரச்சனையை பூரா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆண்களுக்கு கொடுத்துருவாங்க, தள்ளி விட்டுருவாங்க, பூராத்தையும் நம்ம கிட்ட அனுப்பிடுவாங்க. பாலை பாஸ் பண்ண மாதிரி. இப்ப கிரைண்டரை கண்டுபிடிச்சது யாரு? மிக்சியை கண்டுபிடிச்சது யாரு? வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சது யாரு? எல்லாமே ஆண்கள் தான். ஏன்னா அந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்கு. ஆமா, அதுக்கு நம்ம ஒரு சாதனையாக ஒரு புதிய கண்டுபிடிச்சது யாரு? ஆண்கள் தான். இப்ப இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா காந்தியை கூட சொல்லலாம். சத்திய சோதனை அப்படின்னு ஒரு இது செஞ்சு பார்த்தது யாரு? காந்தியடிகள் தான் செஞ்சு பார்த்தார். அண்ணல் காந்தி. நிறைய நல்ல காரியங்கள் நாம் செய்யும்போது பாத்தீங்கன்னா சோதனைகள் வரும். அது இந்த இறை வழிபாடு, இறை சம்பந்தப்பட்ட நல்ல அரசியல் செய்ய ஆரம்பிச்சோம்னா நிறைய நமக்கு சோதனைகள் வரும்.
நபிகள் நாயகம் படாத சோதனையா, இயேசு படாத சோதனையா, நிறைய வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆதிசங்கரர் படாத சோதனையா. இப்ப ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, அவர் பெரிய ஒரு அறிவியல் ஆய்வாளர். சரி. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உடம்புல வந்து ஒரு பெரிய ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோய், நியூரோ மஸ்குலர் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். என்னன்னா கை கால் வேலை செய்யல, பிறந்ததுல இருந்தே அவருக்கு கையை வேலை செய்யாது, கால் வேலை செய்யாது. ஆனா அவர் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்காரு பாத்தீங்களாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உறுப்புகள் சேர்ந்து கொண்டே வரும். அவர் டாக்டர் கேட்டாரு, எனக்கு எதுதான் ஒழுங்கா வேலை செய்யும் அதை மட்டும் சொல்லுங்கன்னு இருக்காரு. மூளை மட்டும் வேலை செய்யுங்க, மத்த எது வேலை செய்யாதுன்ட்டான். சரி. ஆனா அவர் சோர்ந்துடல. இதே நம்மளா தான் என்ன செஞ்சிருப்போம், சோர்ந்திருப்போம். அந்த மூளை ஒண்ணு வேலை செய்யலைங்க, அதை வச்சு நான் சாதனை பண்றேங்கன்ட்டு அந்த வீல் சேர்லயே உட்காந்துக்கிட்டு கழுத்து கூட திருப்ப முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுல உட்காந்துட்டு இந்த அண்டை வெளியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பிளாக் ஹோல் தேரி நிறைய தேரியெல்லாம் கொடுத்து இன்னைக்கு அவர் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானியா இருந்து 76 வருடங்கள் வாழ்ந்து இந்த அறிவியல் துறைக்கு சாதனை பண்ணி அவர் வந்து சென்றிருக்கார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விட்டு நன்றி, வணக்கம். ரொம்ப அருமை. எல்லாரும் நிறைய வாசிக்கிறாங்கன்னு தெரியுது. ரொம்ப அழகா சுந்தரமூர்த்தி அப்படியே ஆரம்பிச்சார். எங்க பாத்ரூம்ல ஆரம்பிச்சார். ஆமா, பாத்ரூம்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு அறையாக வந்து இன்னைக்கு நானும் நினைச்சு பார்க்கிறேன், என்னங்க அப்படின்ட்டாங்கன்னு சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். ஆமா, அந்த மாதிரி அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொன்னார். இருந்தாலும் என்னதான் என்னங்கன்னு சொன்னாலும் அது குடும்ப நன்மைக்காகத்தான் நாங்க அதை சாதனையா மாத்திக்கிட்டு இருக்கிறோம். நாங்க வந்து எப்படினாலும் சமாளிப்போம். இதனால ஏன் என்கிட்ட சொல்லலை நீங்க கேட்பீங்க பாருங்க, அதனாலதான் சொல்றோம்னு சொல்றதுக்காக சோதனைகளை சாதனைகள் ஆக்குவது பெண்கள் தான் என்கிற அணியிலே இதோ வருகிறார் ராஜேஸ்வரி அவர்கள். அவையோர் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். பாரதி கனவு கண்ட பெண்ணான நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்திலே அஞ்சிராத தன்மையும் கொண்ட எம் பெண்ணினம்தான் சோதனைகள் பல தாண்டி சாதிக்க கூடியவர்கள். ஆஹா, சிறப்பு, நல்லா கை தட்டுங்கப்பா. ஐயா, இன்னைக்கு காலையில வந்து நாங்களும் 8 மணிக்கு இங்க வந்துடணும்னு நினைச்சிட்டு காலைல 5:30 எந்திரிச்சு வேலைகளை முடிக்கலாம்னு முடிக்கிறோம். இன்னைக்கு எத்தனை ஆண்கள் அவ்வளவு வேலைகள் அடிப்படையில வேலை செஞ்சு வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. காலை சாப்பாடு தோசை ஊத்தி சாம்பார் வச்சு சட்னி வச்சு மதிய சாப்பாடு செஞ்சு காலைல காஃபி டீ எல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் நாங்க பஸ்ல டிராவல் பண்ணி இந்த இடத்துல வந்து சாதிக்க இங்க நின்றுக்கோம். அதே மாதிரி பெண்கள் வந்து உடல் ரீதியாக, அதாவது கர்ப்பகாலம், பிரசவ காலம், மாதவிடாய் காலம், இவ்வளவு காலங்களையும் தாண்டி ஒரு பெண் சாதிக்கிறார். தன் பணியில இரட்டை சுமைகளையும் சுமந்து கொண்டு சாதிக்கிறாள். வீட்டையும் பார்த்து பணியினையும் பார்த்து சாதிக்கிறா. நீங்க என்ன வேலை மட்டும்தான் பாக்குறீங்க, சம்பாதிக்க மட்டும்தான் செய்யறீங்க. நாங்க வீட்டையும் பாக்குறோம், பெண் குழந்தைகளையும் பாக்குறோம், பணியினையும் பாக்குறோம். உங்களை மாதிரி நாங்களும் சம்பாதிக்கவும் செய்யறோம். சரிங்களா? இப்ப ஐயா சொன்னாரு, குழாயில தண்ணி வரல என்னங்கன்னு கூப்பிடுறாங்கன்னா இங்க சோதனை வருதுன்னு. நீங்க நைட்டு வீட்டுக்கு வரங்களோ நாங்க பாத்திரம் கழுவி துணியை துவைச்சு வச்சாத்தானே சமைக்க முடியும், நைட் சாப்பாடு ரெடி பண்ண முடியும். ஏசி ஓடலன்னு கூப்பிடுறோம்ன்றீங்க. நீங்க களைச்சு போய் வீட்டுக்கு வந்து தூங்க வர்றப்ப ஏசி ஓடினாத்தானே நல்லா தூங்குவீங்க. இல்ல நைட் தூக்கம் வராது, மறுநாள் எப்படி வேலைக்கு போவீங்க? அப்ப இதெல்லாம் உங்களுக்கு சோதனையா? உங்களுக்கு முன்னாடியே நாங்க செஞ்சு வைக்கிற சாதனை இதெல்லாம். சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு நம்ம காலையில அங்க இருந்து இங்க வர்றோம் அப்படின்னு சொன்னா பஸ்ல வரப்போகும்போது எத்தனை கஷ்டங்கள் தெரியுங்களா? சமுதாயத்தினால எவ்வளவு கஷ்டம். பணியில் வேலைக்கு போறோம், ஒரு இடத்துல வேலை பார்க்கறோம் அப்படின்னா ஒரு முழுசா வேலை பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஆண்கள்னால எவ்வளவு பிரச்சனைகள், ஒரு சமுதாயத்தால எவ்வளவு பிரச்சனைகள் சந்திக்கிறோம் தெரியுமா நாங்க? அதே மாதிரி ஒரு தெருவுல நடந்து போறோம் அப்படின்னா எத்தனை கமெண்ட் வருது, இப்படி சேலை கட்டுறாங்க, இப்படி நடந்து போறாங்க, இப்படி பேசுறாங்கன்னு ஒவ்வொரு கமெண்ட்டுக்கு ஆளாகி ஒவ்வொரு துறையிலும் நாங்க சாதிச்சுக்கிட்டு வர்றோம். ஆமா, சரிங்களா? இப்ப விவசாயம் முதல் ஐடி துறை வரை ஒவ்வொரு துறைகளையுமே சாதிச்சுக்கிட்டு வர்றோம். சரிங்களா? பல வழிகளையும் கண்டு புதுமை பெண்ணாக, பாரதி கண்ட புதுமை பெண்ணாக ஒவ்வொரு சோதனைகளை தாண்டி சாதிப்பது பெண்ணினம்தான், எம் பெண்ணினம்தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இப்பதான் அப்படி பட்டிமன்ற உலகத்துக்குள்ள அறிமுகமாகிறாங்க. அறிமுகமே அமர்க்கலப்படுத்தக்கூடிய அற்புதமான பேச்சாளராக ராஜேஸ்வரி அவர்கள். நல்ல அற்புதமான சிந்தனை, எவ்வளவு யதார்த்தமா எடுத்தாங்க. அப்படியே தோசையை பரட்டி போட்டாங்களே. பட்டிமன்றம்னா நீங்க ரொம்ப உட்காந்து அப்படிலாம் எழுத வேண்டியதெல்லாம் கிடையாது. முதல்ல பேசுறவங்களுக்கு அப்படியே ஒரு ரிப்ளை அடிச்சிட்டிங்கன்னா போதும். அது அணித்தலைமை வர்றவங்க அதை ரொம்ப அழகா செய்யணும். அப்பதான் அடுத்து வர்றவங்க பின்னால அழகா எடுத்து கொண்டு போவாங்க.
ரொம்ப அழகா அந்த பணியை செய்திருக்கக்கூடிய ராஜேஸ்வரி அவர்களை பாராட்டி, திருமலை முருகா வாப்பா, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே. சபாஸ். என்ற தமிழை வணங்கி, சோதனைகளை சாதனைகளா ஆக்குவது ஆண்களா பெண்களா? ஆண்களே என்ற அணியில் பேசியிருக்கிறேன் ஐயா. சிங்கத்தை யாரும் கொஞ்சம் முடியாது, சிங்கத்தை யாரும் கொஞ்சம் முடியாது. சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதில் ஆண்களை யாரும் மிஞ்ச முடியாதுங்க. வாழ்க்கையில சோதனை வரலாம், வாழ்க்கையில சோதனை வரலாம், ஆனா சோதனையே வாழ்க்கைய வரலாமா? அப்படி சோதனை வந்த ஆட்கள்ல நிறைய பேர் எடுத்து சொல்லலாம். கடவுளுக்கே சோதனை வந்திருக்கீங்க. ஆமா, கண்ணனுக்கு சோதனை வந்திருக்கு. நாமெல்லாம் எங்க பிறப்போம்? ஹாஸ்பிட்டல்ல பிறக்கலாம், வீட்டுல பிறக்கலாம், காட்டுல பிறக்கலாம், நாட்டுல பிறக்கலாம், பஸ்ல பிறக்கலாம், ட்ரெயின்ல பிறக்கலாம், ஏன் பிளைட்ல கூட பிறக்கலாம். ஆமா, கண்ணன் எங்க பிறந்தாரு? சிறையில பிறந்தாருங்க, ஜெயில. சிறையில பிறக்கும் போதே ஒரு சோதனை தான். ஆனாலும் அவர் செய்யவில்லையா சாதனை? இவ்வளவு சோதனைக்கு நடுவுலையும் மகாபாரத போர்ல மிகப்பெரிய சாதனை செஞ்சு அவர்கள் பாண்டவர்களுக்கு நாடை வாங்கி கொடுத்திருக்காரு. இது பெரிய சாதனை தான். ஆமா, அவங்க சொன்னாங்க, நாங்க ஊர்ல இருந்து ஒவ்வொரு இடமா பஸ் எல்லாம் மாறி 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 வரோம்னு சொன்னாங்க. ஆனா நானும் அதே மாதிரிதான் வேகமா வரணும்னு நினைச்சோம். வண்டியில ஸ்டார்ட் பண்ணும் போது அவர் சொன்ன மாதிரி, இவங்களா என்னங்க என்னப்பா கேஸ் தீர்ந்து போச்சு, அதை மாட்டி விட்டு போ அப்படின்னு சொன்னா நான் எப்படி வர்றது? திரும்பி என் முக்குக்கு வந்துட்டேன், எப்பா மிக்சி ரிப்பேரா இருக்கு, திரும்பி வந்துட்டு போ அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்றது? இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே எனக்கு சோதனை கொடுத்தா நான் எப்படி இங்க வந்து சாதனை பண்றதுன்னு கேக்குறேன். அந்த மிக்சியை உட்காந்து சரி பண்ண வேண்டியதானே. இளையராஜாவுக்கு வராத சோதனையா? அன்னைக்கு கோலோச்சி வந்து MS விஸ்வநாதனும் ஹிந்தி பாடல்களும் அதிகமா இருந்தது. அப்படி இருக்கும் போதும் அதுக்கு நடுவுல அவர் வந்து பாட்டு பாடினாரு, சோதனை ஜெயிச்சாரு. அப்ப இளையராஜா வராத சோதனையா? ரேஷன் கடையில் நின்றுட்டு இருந்தீங்க, ரேஷன் கடையில் நிக்கும் போது நான் தான் வரிசையில் நிக்கிறேன், அடுத்து நான் தான் வாங்க போறேன். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு பெண் வந்து, எனக்கு உலை வச்சுட்டு வந்திருக்கேன், சாப்பாடு போடணும், என் குழந்தை அழுகும், என்னைய விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய சோதனை இருந்தாலும் அந்த பெண்ணுக்காக நாங்க தான் விட்டோம், வழி விட்டோம், விட்டு கொடுக்குறீங்க, அவங்க செய்யட்டும் சாதனை, அவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி விட்டு கொடுத்து நாங்க வந்து அடுத்ததாக போய் நிக்கிறேன். பார்த்தா ஸ்கேன் பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சு. எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. அவங்க பஸ் பிடிச்சு வந்தேன்னு சொன்னாங்கல்ல, நான் கேக்குறேன், மகளிருக்கு பஸ் இருக்குல்ல, இலவச பஸ், அலவர் கோயில இருந்து சாப்பாடை ஊட்டிக்கிட்டு நேரா பெரியாறு வந்துட்டு திரும்பி ஃப்ரீயாவே வந்துட்டு ஃப்ரீயாவே போறாங்க. ஆண்களுக்கு இங்க இலவச பஸ் இருக்காங்க. விட சொல்லிடுவோம்பா, அடுத்த தேர்தல் அறிக்கையில கண்டிப்பா. உலக பெண்கள் தினம் மொத்தமா தமிழ்நாடு போண்டியா போட்டும்பா. உலக பெண்கள் தினம் என்னைக்கு? மார்ச் 8 சாதனை கொண்டாடுறோமா? ஆண்கள் தினம் என்னைக்கு தெரியாது. இதுதான் சோதனை, அதான் வந்து பெரிய சோதனை. நவம்பர் 19 என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக நம்முடைய திருமலை முருகன் அவர்கள் ரேஷன் கடையில் பட்ட அனுபவத்தை சொல்றார். ரேஷன் கடையில் சாமா வாங்குறதே பெரிய சாதனை, அதை செய்யணும் இல்லையா? அந்த அம்மாவுக்கு மிக்சி ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் அவர் இங்க வந்திருக்கிறார், அதுவே சாதனைன்னு சொல்லியிருக்கிறார். இதை மறுப்பதற்கு ஆசிரியர் சுகன்யா அவங்க வர்றாங்க. வாங்க. அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, சிங்கத்தை பத்தி பேசினாரு. சிங்கத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, பெண் சிங்கம் தான் வேட்டையாடும், ஆண் சிங்கம் சும்மாவே உட்கார்ந்து சாப்பிட்டு தூங்குவாங்க. வீட்லயும் அதே மாதிரிதான், வேலைக்கு மட்டும் போறது, வீட்டுல வந்து எல்லா வேலையும் நம்ம தான் பாக்குறோம். நீங்க சொன்னீங்க உசிலம்பட்டியில இருந்து வந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி பெருமையா சொன்னீங்க. நான் ஒரு கதையை சொல்றேன், உண்மையான கதையை சொல்றேன், எனக்கு நடந்த கதையை சொல்றேன். என்ன அப்படின்னா, எங்க வீட்டுல 2 பெண் குழந்தைகள். நாங்க வந்து மூணாறுல பிறந்து வளர்ந்த ஒரு பெண். உசிலம்பட்டியில சொந்தக்காரங்களாம் நிறைய இருக்காங்க. எங்க அம்மா வருஷத்துக்கு ஒரு தடவை விடுமுறை காலங்கள்ல கூட்டு வருவாங்க. அப்ப எல்லாம் பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் ஊத்தி கொள்கின்ற காலம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறப்போ பெத்து வச்சிருக்காங்க 2 பொம்பளை பிள்ளைங்க. 2 பொட்டை பொம்பளை பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க, பொட்டை கழுதையா பெத்து வச்சிருக்காங்க. ஒன்னையாச்சும் கள்ளிப்பால் ஊத்தி கொண்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பிறக்கும் பொழுதே சோதனை தாங்க. பிறக்கிற அன்னைக்கே கள்ளிப்பால் என்ற சோதனை எங்களை வந்து சேர்ந்துகிறது. அதையும் தாண்டி
கல்லூரியில் படித்து இன்று ஒரு ஆசிரியராக இருக்கிறோம் அப்படின்னா சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றியதனால மட்டும்தான் என்னால இங்க வந்து நிக்க முடிஞ்சுச்சு. என் தோழி சொன்னாங்க, காலையில அவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு வர்றோம். உண்மைதான், நான் ஒரு பள்ளியில பணிபுரிகிறேன். அவ்வளோ வேலைகளையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் என் பள்ளிக்கு போய் என்னுடைய வேலைகளையும் பார்த்து வீடு திரும்பி மறுபடியும் நான் என்னுடைய வேலைகளை பார்த்து என் குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் தூங்க போகவே 12 மணி ஆயிருதியா. அப்புறம் எங்க அதுக்கு முன்னே விடிஞ்சிருது. அது நம்ம படுக்க போகும்போது கோழி கூவிடுது. இப்போ ஒரு சின்ன ஒரு உண்மையான ஒரு கதையை சொல்றேன். என்ன அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்துல பிறந்த 3.5 அடி உயரமுடைய ஒரு பெண் இன்றைக்கு ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய IAS இருக்காங்க. அவங்க 3 அடி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணல, தன்னம்பிக்கையை விடல. அவங்க 3 அடியா பிறந்ததுதான் அவங்களுடைய சோதனை. அந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றுறதுனாலதான் இன்னைக்கு அவங்கள பத்தி நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். அவங்கள போய் கேட்டாங்க, என்னப்பா 3 அடி தான் இருக்கீங்க, அதை பத்தி நீங்க எதுவுமே கவலைப்படலையா, உங்களுக்கு மனசுல எதுவும் தோணலையா அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொல்றாங்க, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என்னை தலைகுனிந்துதான் பார்க்க வேண்டும். அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நான் தலை நிமிர்ந்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல இருந்து சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவது பெண்களே பெண்களே அப்படி என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உசிலம்பட்டியா கொக்கா என்ன சாதாரணமா நினைச்சு விட்டீங்க? ஒரே அட்டி அப்படியே தகர்த்துட்டாங்க. ஒட்டுமொத்த ஆண்கள் அணியை அப்படியே சாட்சி விட்டாங்க. சோதனைகளை சாதனைகளாக்குவது ஆண்களா பெண்களா? ரொம்ப அழகா பேசி இருக்கிறாங்க. அப்படியே ஆடி காத்துல அம்மியே அசைகிற மாதிரி இன்னைக்கு இவ்வளவு காத்து அடிச்சாலும் அழகா சொன்னாங்க, பிறப்பே எங்களுக்கு மறுக்கப்படுகிறது. எங்களுடைய பிறப்பே மறுக்கப்படுகிற பொழுது அதிலிருந்து முளைத்த வித்துக்கள் நாங்கள். அப்படி வர்றோம் இல்லையா? சிந்தித்து பார்க்கணும் நம்ம ரொம்ப. ஏன்னா வார்த்தையில சொல்லும் போது எனக்கு 2 பொம்பளை பிள்ளை, என்ன பொட்டையா பெத்துக்கிட்டு இருக்க, இதான் இன்னைக்கு வார்த்தை. அப்படி நினைச்சோம்னா முடியுமா? 2 பொம்பளை பிள்ளைன்னு நம்ம சோர்ந்து போயிடலாமா? என் பிள்ளைக்கு MBBS சீட்டு கிடைச்ச பொழுது என்னுடைய உறவுகள் எல்லாம் சொன்ன வார்த்தை, பொட்டக்கழுது எதுக்கு நீ டாக்டர் ஆக்குற? அடுத்த வார்த்தை, இதெல்லாம் நீ டாக்டர் ஆக்கி என்ன செய்ய போற? பேசாம ஏதாவது வேற படிப்பு படிக்க வை. அத்தனை உறவுகளையும் எதிர்த்து தான் அவளை டாக்டரா மாத்தணும் நம்ம. அவ சொன்னா, எங்க அப்பா இருக்கிறார், எனக்கு என்னை எப்படியும் டாக்டர் ஆக்குவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தகப்பை நினைச்சா அந்த பிள்ளைய சாதனையாளர்களா மாற்ற முடியும். உடனே இவங்க சொல்லுவாங்க, அப்ப ஆண்கள் தானே எல்லாம் பக்குவபலமா நிக்கிறாங்க. இருந்தாலும் பெண்களுக்கு என்று ஒரு சில பிரச்சனைகள் உண்டு. ரொம்ப அழகா சொன்னாங்க. வேலை பார்க்கிற இடத்துல, அவங்க வேலை பார்க்கிற இடத்துல அத்தனை பேர் கண்களும் எப்படி இருக்கும்? அப்ப அந்த வேலை பார்க்கிற இடத்துக்கு போகும்போது வரும்போது அழகா சொன்னாங்க ராஜேஸ்வரி, கிளம்பி வர்றது நடக்கிற காரியம் அங்கேயா? இவ எங்க போறா எங்க வரா? சமூக பிரச்சனை அங்க வருது. கொஞ்சம் அழகா வெள்ளையும் சொல்லையுமா வந்துட்டோம்னா மினுக்கிக்கிட்டு எங்கப்பா போறாங்க வார்த்தைகள். எந்த ஆம்பளையாவது மினுக்கிக்கிட்டு போறோம்னு கேட்கிறோமா? போத்திராஜன் ஜவ்வாது போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, மினுக்கிக்கிட்டு வந்தாருன்னு சொன்னோமா? சொல்லவே மாட்டோமே. அதே நேரம் ஒரு பெண்மணி ஒரு சென்ட்டை போட்டு வந்தாங்கன்னா என்ன என்ன ஒரு திணிசாத்தான் போய்கிட்டு இருக்கிற. இதுதான் சொல்லி முடிச்சிட்டேன். அப்படி பெண்கள் நினைச்சு பார்க்கணும் அவங்களுடைய வாழ்க்கை பயணம். ஆண்கள் ஒரு சட்டையை தூக்கி மாட்டிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கலாம். பெண்கள் அப்படி பண்ண முடியுமா? சிரம பரிகாரம். ஆண்கள் ஐவாட்டுக்கு போங்க, ரோட்டோட நின்று போயிட்டே இருப்பேன். பெண்கள் அப்படி போக முடியுமா? அதுக்குன்னு ஒரு பாதுகாக்கப்பட்ட அறைக்கு போகணும். எவ்வளவு நெருக்கடி. இயற்கை ரொம்ப சோதனைகளை கொடுக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு ஒரு வாழ்நாளை நகர்த்துறது எவ்வளவு பெரிய சிக்கல். 2 பேரும் அழகா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு? மிக்சி ரிப்பேர் ஆனாலும் நான் தான், கிரைண்டர் ரிப்பேர் ஆனாலும் நான் தான். ஏன் வீட்டில் மெக்கானிக்கல் நம்பர் இருக்கே, எடுத்து பேசி அவனை வர வச்சு அதை சரி பண்ணலாம்ல, எனக்கே சோதனையை கொடுக்குறீங்கன்னு கேட்கிறாரு. நியாயமா தானே இருக்கு? ஏன்னா அங்க போய் மேலதிகாரியை சந்திக்கணும் இல்லையா? அதன் கொடுக்குற டார்ச்சர் அதுக்கு மேல இருக்கும். நல்ல தலைமை ஆசிரியர் வாசிச்சுட்டா வாத்தியார்களுக்கு நல்லது.
ஒரு மாதிரி கோக்கமாக்கா சிக்கணும்னு வச்சுக்கோங்க, எடுத்ததுக்கெல்லாம் பஞ்சாயத்து, அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் அதே தான் சொன்னார், 2 பேரும் அன்றாட நடக்கிற பிரச்சனைகளை நாங்கள் சாதனைகளா மாத்துக்கிறோம். எவ்வளவோ பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கு, ஆண்களுக்கு பிரச்சனைகள் இல்லாம இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க 10 மாதம் சுமந்து பெத்து கொடுத்துடுறீங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனைக்கும் ஓடி 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 உழைச்சு அவன் மார்புல சுமந்து இன்னைக்கு வரைக்கும் என் மகன் அப்பா அப்படின்னு தான் கேட்கும். அது அப்பான்னு கூப்பிட்டுட்டாலே நமக்கு அடிவேறு கலங்க ஆரம்பிச்சிடும். என்ன குண்டை போட போறாளோ தெரியலையே, கட்டி கொடுத்துட்டாவது நிம்மதியா இருக்காளான்னு பார்த்தா, அப்பா ஏன்பா பதறீங்க? இல்லம்மா, உங்க போன் வந்தாலே எனக்கு பதற வந்துடும். என்ன நடந்துச்சு தெரியாது நமக்கு, ஆனா நான் சொல்லி கொடுத்தது உண்டு, என்ன நடந்தாலும் அங்கதான் இருக்கணும். இதுதான் வாழ்க்கை, உனக்கு விரும்பின வாழ்க்கை இதுதான். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சாதிச்சிரு. உங்க அம்மாவை பார், சாதிச்சிருக்கிறாளா இல்லையா? சாதனை செய்யணும், அதுதான் பெண்ணுக்கு அழகு, அப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனால் பிரச்சனைகள் நிறைய உண்டு. எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து வெளிவரக்கூடிய, இப்ப ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வேறு வேறு விதமா வரும். அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்க சாதிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப அவங்க அழகா சொன்னாங்க, கழுத்து மாத்திரம்தான் வேலை செய்யும். எங்க வார்த்தை சித்தர் வலம்புரிச்சானுக்கு ஒரு கட்டத்தில் கழுத்து மாத்திரம்தான் வேலை செஞ்சிச்சு, கழுத்துக்கு கீழே அவருக்கு வேலையே செய்யல, கட்டுக்கட்டாக பணங்களை வாங்கினார். அவர் எமங்கிட்ட இருந்து அவரை காப்பாற்ற முடியல. அதுதான் வாழ்க்கை. அவரை பார்த்து தான் நான் வாழ்க்கையை கத்துக்கிட்டேன். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்குன்னு வீட்டில். ஒரு ஆணுக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே என்னங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க, ஏன் உட்காருங்க அப்படின்னு சொல்ற அந்த மனைவி இருக்கிறா பாருங்க, அவள்னாலதான் அவன் சாதனையாளராக மாறுகிறான். அதனாலதான் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள், ஒவ்வொரு விமனுக்குள்ளேயும் ஒரு மென் இருக்கிறான், ஒவ்வொரு ஷீக்குள்ளேயும் ஒரு ஹீ இருக்கிறான். எனவே சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஆற்றல் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகம் இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.